இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த வாரம் சனிக்கிழமை, இந்த மாதத்தில் 2வது சனிக்கிழமை, நம்முடைய பல பல பங்குத்தளங்களில் இன்றைக்கு மாத நாளாக நினைத்து விசேஷமாக நாம் ஜெபிப்பதும் ஆராதனை வழிபாடு செலுத்துவதும் பழக்கம். இன்றைக்கு இந்த திருப்பலிக்கு முன்பாக நடத்தப் போகிற இந்த திருவழிபாட்டில், இந்த ஆராதனை நேரத்தில் அன்னையுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிப்போம். ஆகவே உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நற்கனை ஏற்றி வைத்தவுடனே நித்திய ஸ்துதிக்கிரியே என்ற பாடலை 5 முறை பாடி ஆண்டவரை புகழ்வோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையின் நாள், பரிசுத்த கன்னித்தாயின் நாள் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமைகளை எப்பொழுதுமே நான் என்ன செய்வேன்னா, அம்மாவுடைய வசனங்களை வைத்து நான் தியானிப்பது பழக்கம். இன்றைக்கும் அப்படியே இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவாய் கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அருமையான ஒரு வசனம் இது. லூக்கா நற்செய்தியில் இருக்கக்கூடிய 1 அதிகாரத்திலே உள்ள வசனங்கள் 47 முதல் 55 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவாய் கொள்கின்றது. பெருமகிழ்ச்சி, கடவுளை நினைத்து பெருமகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் என்னுடைய மீட்பர். என்னுடைய மீட்பர் எனக்கு அரிய பெரிய செயல்களை செய்திருக்கின்றார். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். பிளஸட், பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். அன்பானுடைய ஆண்டவர் புகழ்ந்து அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆராதனை செலுத்தும் போது இந்த ஜெபத்திலே அன்னையும் நம்முடன் சேர்ந்து ஜெபிக்க, இந்த ஆராதனை செலுத்த அந்த அன்னையை நாம் கூடி அழைப்போம். நம்முடைய உள்ளத்திலே அன்னையை மனதில் வைத்து இந்த நேரத்தில் ஆராதனை செய்வதற்கு இந்த உலக
உலகம் முழுவதும் பரவி இருக்க விசுவாசிகளை அழைப்போம். திருச்சபை எங்கும் பரவி இருக்க திருச்சபை இன்றைக்கு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தும் போது ஒரே மனசாக எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து ஆண்டவர் துதிப்பார்களாக. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே உமக்கே ஆராதனை, தூயவரே உமக்கே ஆராதனை. துதி கன மகிமையெல்லாம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உன்னதரே உமக்கே ஆராதனை, உத்தமரே உமக்கே ஆராதனை. வல்லவரே உமக்கே ஆராதனை, நல்லவரே உமக்கே ஆராதனை. துதி கன மகிமையெல்லாம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இறையரசே உமக்கே ஆராதனை, இறைமகனே உமக்கே ஆராதனை. யெகோவாயிரே உமக்கே ஆராதனை, யெகோவா நிசி உமக்கே ஆராதனை. துதி கன மகிமையெல்லாம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. இருந்தவரே உமக்கே ஆராதனை, இருப்பவரே உமக்கே ஆராதனை. வாழ்பவரே உமக்கே ஆராதனை, வருபவரே உமக்கே ஆராதனை. துதி கன மகிமையெல்லாம்,
துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. இம்மானுவேலே உமக்கே ஆராதனை. மெசியாவே உமக்கே ஆராதனை. ஆறுதலே உமக்கே ஆராதனை. அதிசயமே உமக்கே ஆராதனை. துதி கன மகிமையெல்லாம், துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆண்டவரே. அன்பானவர்களே, அன்னையின் இந்த பாடல் மக்னிஃபிகாத் என்று சுருக்கமாக லத்தீன் மொழியில் எழுதுவார்கள். அன்னையின் துதிப்பாடல் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. மை சோல் மேக்னிஃபைஸ் த லார்ட். கடவுள்தான் பெரியவர், அவரை பெருமைப்படுத்துகிறேன். என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேர் ஊகை கொள்கின்றது. அன்பானவர்களே, அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு இந்த ஒரு தியானிக்கிறதுக்கு லூக்கா நற்செய்தியிலிருந்தே ஒரு வாசகம் இன்னைக்கு இன்னைக்கு பூசை நேரத்தில் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. அதையே உங்களுக்கு வாசிக்கிறேன். என்ன எழுதியிருப்பாங்கன்னா, லூக்கா நற்செய்தி, லூக்கா நற்செய்தியில் என்ன 11வது அதிகாரத்தில் நம்ம ஆண்டவர் மக்கள் மத்தியில் போதிக்கிறார், நிறைய புதுமைகளை செய்கிறார், நோயாளிகளை குணப்படுத்துகிறார், பேய்களெல்லாம் ஓட்டு விடுறார். இதெல்லாம் ஜனங்கள் பார்த்துட்டு அதிசயப்பட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவரை பார்த்து அதிசயப்படுகிறாங்க. அப்படி ஆண்டவருடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு ஆண்டவருடைய அதிசயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி திடீர்னு எழும்பி கத்துக்கிறாங்க. ஆண்டவரை பார்த்து எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் இருந்து பெண் ஒருவர், கூட்டத்தில் இருந்து, பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமா இருப்பாங்க. ஆண்டவருக்கு பின்னால பெரிய கூட்டமா போயிட்டு இருந்தாங்கன்னு தான் பைபிள்ல சொல்லி இருக்குது. அவர் தனியா போனதே இல்லை. கூட்டமா ஜனங்கள் அவர் கூட போயிட்டு இருக்காங்க. இருங்க பாருங்க. கூட்டத்தில் இருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். குரல் எழுப்பி கத்தி சொன்னாங்க, சத்தமா சொல்றாங்க, குரல் எழுப்பி சொன்னாங்க, கூறினார். ஏன் குரல் எழுப்பி? அப்பதான் கேட்கும். இங்க என்னைக்காவது நமக்கு மைக்கு வச்சு சொல்லுறோமே, அன்னைக்கு அந்த கூட்டத்தில் யாருக்கும் மைக்கு கிடையாது. அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கல. ஆண்டவர் காலத்துல ஆண்டவர் கத்தி தான் பரிசங்க வச்சிருப்பாரு. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி பாருங்க, ஆம்பளை இல்லை, ஒரு பொம்பளை கத்துறாங்க. எப்படி? உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர். Blessed is the woman, blessed is the mother who bore you in her womb and allowed you to have milk from her. அதான்
பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய். பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேரு பெற்ற. சத்தமா பேசுறாங்க. அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன இருக்கும்? ஆண்டவர் பார்த்து அட்மையர் பண்ணாங்க. ஆண்டவருடைய ஃபேன்ஸ் சொன்னா மாத்திரம் போதாது, அப்படி அதிசயமான செயல்களை பார்க்குறாங்க, அவருடைய போதனையை கேட்குறாங்க. இப்படி ஒரு போதனை, இப்படி ஒரு புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு மனுஷனை கருத்தாங்கின அந்த தாய், இவரை வளர்த்த அந்த தாய் கண்டிப்பா பெரிய பொம்பளையா தான் இருப்பாங்க. அவ பேரு பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவள். இப்படி ஒரு மெஸ்ஸியாவை எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேரு பெற்றவர். கருத்தாங்கி. இப்ப உங்களுக்கு இது லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 27வது வசனம். இந்த 27வது வசனம் பாருங்க, அதை நீங்க அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் திரும்பி அதே பைபிள்ல தான் இருக்குது. முதல் அதிகாரத்துல மாதாவுக்கு ஒரு கபிரியல் தூதர் வர்றார். வானத்திலிருந்து கடவுள் அனுப்பிய தூதர், அவருக்கு பேர் காபிரியேல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கபிரியல் தூதர் மாதாவை வாழ்த்துகிறார். வாழ்க வாழ்க, ஷலோம், சமாதானம் அப்படி சொல்லி வாழ்த்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆவே கிராசியா பிளேனா அப்படி போட்டிருக்கும். ஹெயில் ஃபுல் ஆஃப் கிரேஸ். இது வெறும் மிக பெற்றவர் இல்ல, ஃபுல்லா பெற்றவங்க. நிறைவா அருளை பெற்றவளே, அருள் நிறைய பெற்றவளே, அருள் மிக பெற்றவளே இல்லை, அருள் நிறைவா, கடவுளை அருளை நிறைவாய் பெற்றவளே. பழைய தமிழாக்க பூர்ணத்தின் பூரண பிரித்தத்தினால் பூரணமானவளே இல்லை, பூரணியே. ஆபே கிராசியா பிளேனா, லத்தீன் மொழியில டிரான்ஸ்லேஷன், சென்ட் ஜெரோம்ஸ் டிரான்ஸ்லேஷன், கிராசியா பிளேனா. ஆவே வாழ்க, அருள் நிறைவாக பூரணமாக பெற்றவளே வாழ்க. இந்த வாழ்த்தை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்துகிதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த தூதர் சொல்லுகிறார், மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். You found favor with God. கடவுளுக்கு முன்னால நீ அர்ச்சிக்கப்பட்டவளா இருக்கிற, பாத்தியா, அருள் பெற்றவளா இருக்கிற. கடவுளுக்கு முன்னால, சும்மா சாதாரண காரியம் இல்லை. அதோடு சேர்ந்து சொல்கிறாரு, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். பாருங்க, இந்த கூட்டத்தை இந்த அம்மா கபிரியல் தூதரை கேள்விப்பட்டதில்லை. ஆனா என்ன சொல்றாங்க, உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய், கருவுருவாய், நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய், கருவுற்று மகனை பெறுவாய். கபிரியல் தூதருடைய வார்த்தை, இந்த வார்த்தை இந்த கூட்டத்தில் இந்த பெண்மணிக்கு வாயில வருது. கருத்தாங்கி உன் மகனை பெற்று அந்த மகனை வளர்த்து பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர், ஆண்டவரை பேறு பெற்றவர் அப்படின்னு சொல்லாமலே சொல்லிக் கொள்றாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு மேல அவ்வளவு பாசமா ஆண்டவரை பார்க்குறாங்க அந்த அம்மா. ஷீ இஸ் அட்மைரிங் அவர் லார்ட். ஆண்டவருடைய பேச்சு, அவருடைய முகம், அவருடைய போதனை, அவருடைய செயல்கள், அவருடைய அதிசயமான
குணமளிக்கிற சக்தி, இதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க. அந்த கூட்டத்துல எவ்வளவு தைரியம்! அந்த ஒரு பெண்மணி எழுப்பி கத்துறா, உண்மை கருத்தாங்கி பால் ஒட்டி வளர்த்து உன் தாய் பேறு பெற்றவள் அப்படின்னு. உன் தாய். அப்ப அந்த தாயை வாழ்த்துறாங்க பாருங்க. பேறு பெற்றவள்ங்கிற வார்த்தை மாதாவுக்கு இப்படி 2-3 இடத்துல வச்சிருக்குது. இதே லூக்கா நற்செய்தியில பாருங்க. நற்செய்தியிலேயே முதலாவது என்ன, அந்த கபிரியேல் தூதர் பேசினதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார். கடவுளுக்கு எல்லா காரியம் முடியும், கடவுளால் முடியாததுன்னு சொல்லக்கூடியது எதுவும் கிடையாது. பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. உனக்கு சொந்தக்காரி எலிசபெத்து, வயசானவங்க, வயது முதிர்ந்தவங்க பாரு. அந்த பெண்மணிக்கு இப்போ கடவுள் இரக்கம் காட்டியிருக்கிறார். இப்ப அந்த பெண்மணி இப்போ முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். பாரு, கருத்தரித்திருக்கின்றார். இந்த கருவுற்று அப்படிங்கிற வார்த்தை என்ன அழகான ஒரு வார்த்தை. தவிட்டுக்கு விலைக்கு வாங்கல ஆண்டவரை. ஆண்டவர் பொத்து மேகத்தின் கீழே விழல. ஒரு பெண்மணியின் வயிற்றில் கருத்தாங்கப்பட்டவர், உன் வயிற்றில் கருத்தாங்கப்பட்டவர். God took flesh. அதுதான் யோவான் நற்செய்தியில் என்ன சொல்லிருக்கு பார்த்தீங்களா? வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அதை கிரேக்க ஒரிஜினல்ல பார்த்தீங்கன்னா வார்த்தை மாமிசமானார். வார்த்தை ஒரு தாய் வயிற்றில மாமிசமானார், கருவாக உதித்தார். ஒரு பெண்மணி அவருக்கு சதை கொடுத்தார். அப்போ ஒரு பெண்மணிக்கு வயிற்றுல சதை பிடிக்குது. இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, வேர்பும் நித்திய வார்த்தையானவர் பெண்மணியின் வயிற்றிலே உருவாக்கப்படுகிறார். ஒரு பெண்மணி கருத்தாக்குகிறார். அதுதாங்க சொல்லியிருக்கல, மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். He made a tent among us, among the humanity. நமக்குள் நம்ம மத்தியில் கூடாரம் அமைத்தார். அத இந்த அம்மா பெண்மணி கூட்டத்திலிருந்து வார்த்தை சொல்றார். இந்த இயேசுவா அப்படின்னு சொல்கிறவர இப்ப இந்த மெஸ்ஸியாவ வயிற்றுல கருத்தாங்கின பெண்மணி பேர் பெற்றவள். இவர் பேர் பெற்றவர் கண்டிப்பா, அது இல்லைன்னு இல்லை. ஏன்னா இவரை பார்த்துதான் அட்மையர் பண்றாங்க. இவர் எவ்வளவு பெரியவரா இருக்காரு, அதிசயமான காரியங்களை செய்கிறாரு, என்ன அற்புதமா பிரசங்கம் வைக்கிறாரு, என்ன அதிசயமா இந்த நோயாளிகளை குணப்படுற, பேய்களை விரட்டுறாரு பாரு. அப்படின்னா போகுது, அவருக்கு எல்லாமே கீழ்ப்படியுது. அப்படி இருக்கும்போது இவரை கருத்தாங்கிற தாய் கண்டிப்பா பேர் பெற்றவங்களா தான் இருக்க முடியும். அப்படி சொல்லிதான் இந்த வார்த்தை பார்த்தீங்க. அப்படி அந்த கபிரியேல் தூதர் என்ன சொல்ற பார்த்தீங்களா? உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். சன் ஆஃப் காட், கடவுளுடைய மகன். இந்த கடவுளுடைய மகனை இந்த தாயின் மகனாக கடவுள் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். தாயின் மகனாக, கடவுளின் மகன் தாயின் மகனாக இந்த பூமிக்கு ஒரு தாய் வயிற்றிலே கருத்தாங்கி பெற்றெடுக்கிறாள். அவருக்கு பாலூட்டி அவரை வளர்த்தாள். உடல் கொண்ட கடவுள் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லுவேனே, இந்த பெண்மணிக்கு வாயில அதைத்தான் வருது இன்னைக்கு. என்ன அருமையான செய்தி. இது சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதிசயமா நினைக்கிறியா, பாத்துக்கா,
உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அப்படி சொன்னோன்னே இவன் மாதா கன்னித்தாய் அந்த கபிரியேல் தூதர் போனதுக்கு பிறகு அந்த எலிசபெத் அம்மாவை பார்த்துட்டு வருவோம் அப்படி போறாங்க. அவங்கள பற்றி இங்க எழுதியிருக்கு பார்த்தீங்களா? மரியா புறப்பட்டு யூதயா மலை நாட்டுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். விரைந்து சென்றார், அதை அதில் ஆட் பண்ணியிருப்பாரு. she went in speed. வெயிட் பண்ணல. கடவுளுடைய அதிசயத்தை கேட்ட உடனே yes, I should go and see her, I should visit her, I should help her, I should be with her. என்ன நடந்திருக்குது? கடவுளுடைய அதிசயங்களை பார்க்கணும் அப்படின்னு போறாங்க. அந்த அம்மா பாருங்க, அந்த ஒரு மூதாட்டி தான் பாருங்க, அந்த செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். இந்த அம்மா பிளஸட் வெர்ஜின் greeted her. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது பாருங்க, அவ வாயிலிருந்து, மரியாவுடைய வாயிலிருந்து கிரீட்டிங்ஸ் வருது. ஷலோம், எலிசபெத்தம்மா வாழ்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வாழ்த்து கேட்ட உட பொழுது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிட்டு, அந்த மூதாட்டின் வயிற்றில் இருந்த குழந்தை, ஏன்னா எலிசபெத்துக்கு கபிரியேல் தூதர் சொன்னா இது 6ஆவது மாசம் அந்த அம்மாவுக்கு. அப்ப 6 மாசம் குழந்தை இருக்குது. இந்த 6 மாசத்துல இருக்க குழந்தை அப்படி துள்ளுது. ஏன்னா பாத்தீங்களா, அங்க போட்டிருக்குது, கேட்ட போது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியா துள்ளிட்டு அப்படின்னு அர்த்தம் என்னது? அந்த தாய்க்கு இந்த அம்மா போய் பார்த்த உடனே அந்த எலிசபெத் அம்மாவுக்கு வயிற்றில் இருந்த குழந்தை 6 மாசம் தான் ஆச்சுது. அந்த குழந்தையும் இந்த கன்னித்தாயின் குரலை கேட்குது. அந்த கிரீட்டிங் வேர்டு ஆஃப் த மதர் ஆஃப் காட். அது மாத்திர மாதாவுடைய வாயிலிருந்து வாழ்க, நீ எப்படி இருக்குமா, நல்லா இருக்கிறியா அப்படின்னு ஒரு வாழ்த்து சொன்ன, ஷாலோம் சமாதானம் அப்படின்னு சொல்ல முடியுது. அந்த எலிசபெத் அம்மா சந்தோஷப்படுறது மாத்திரம் இல்ல, அவளை பற்றி என்ன சொல்லியிருக்குதுன்னா, எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பாருங்க உரத்த குரல், இப்ப நம்ம பண்ண கூட்டத்துல ஒரு குரல் எழுப்பின அம்மாவை பற்றி படித்தோமே, என்ன என்று குரல் எழுப்பி கூறினார். அதே மாதிரிதான் எலிசபெத்தும் உரத்த குரலில் பேசுறாங்கன்னு சொல்லியிருக்குது. ஏன் உரத்த குரல்? அது நீங்க தியானிச்சு பாருங்க. கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கும் போது அப்படிதான் மகிழ்ச்சி வருது. தூய ஆவியானவர் அந்த பெண்ணிட்ட பேசுறார். அந்த கூட்டத்தில இருந்து அந்த பெண்மணிக்கு தூய ஆவியானவர் வந்திருக்கிறார். இப்ப எலிசபெத் அம்மா அந்த தூய ஆவியானவர் நிரப்பி முற்றும் ஆட்கொண்டார். அப்படி தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டனால கூட்டத்தில இருந்து கத்துன அந்த பெண்மணி மாதிரி இங்க எலிசபெத் அம்மா கத்துறாங்க. எப்படி கத்துறாங்க? உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், you are blessed among the women, blessed among the women, blessed. அப்ப அம்மாவை, மாதா அம்மாவை வாழ்த்துகிறது கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி மாத்திரம் இல்ல, இந்த தூயாவினால் நிரப்பப்பட்ட ஒரு பெண்மணியும் வாழ்த்துகிறாங்க. அப்படித்தான் மாதா அம்மாவை வாழ்த்தணும்னா தூயாவினுடைய வல்லமை உனக்கு இருக்கணும். அப்பதான் அவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தூயாவின் வல்லமை எலிசபெத் அம்மா முற்று நிரப்பியதுனால இந்த பெண்மணி யாரு, இந்த பெண்மணி யாரு அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க. பெண்களுக்குள் ஆசை பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் கனியும் ஆசை பெற்றது. You are blessed among the women.
and also blessed. Blessed is the fruit of your womb. The word blessed, ஆசி பெற்றது, கடவுளுடைய ஆசீர், கடவுளுடைய ஸ்பெஷல் கிரேஸ், கடவுளுடைய விசேஷமான சக்தி பெற்ற மனுஷனி. நீ சாதாரண பொம்பளை இல்ல, உன் வயிற்றில் வளரும் கனியும் ஆசை பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் பெற்ற வாக்கியம் என்ன பாருங்க. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என் ஆண்டவரின் தாய் அப்படின்னு மாதாவை முதல்ல வாய்னால சொன்னது இந்த எலிசபெத் மாதா. அதே மாதிரி தூயாவினால் நிரப்பப்பட்ட அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி ஆண்டவரை வாழ்த்தும் பொழுது அவரை பெற்றெடுத்த, அவரை வளர்த்த, அவருக்கு பாலூட்டிய அந்த தாயை வாழ்த்துகிறாள். She recognized Jesus who is. Jesus is the Messiah. இந்த மெசியாவை பெற்றெடுத்த தாய் எலிசபெத் என் ஆண்டவரின் தாய் அப்படிங்கிறாங்க. இந்த கூட்டத்துல இந்த அம்மாவும் இந்த மெசியாவை பெற்றெடுத்த தாய் கண்டிப்பா பேர் பெற்றவள் தான் அப்படின்னு அந்த அம்மாவை வாழ்த்துக்கிறார். நம்ம ஆண்டவர் கொஞ்சம் ஸ்லோ, நானும் அது கத்துறேன்னு ஆண்டவர் கத்த மாட்டேங்கிறார். ஆண்டவர் கொஞ்சம் ஸ்லோவா பேசுறார். என்ன சொல்றார்? மெதுவா. இறை வார்த்தையை அவரோ அந்த அம்மாட்ட சொல்றார், இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர் அப்படின்னு மெதுவா அந்த அம்மாவை கத்துறத கொஞ்சம் அடக்கி வைக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னது? நீ இப்ப நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்குல்ல, இந்த வார்த்தையை நீ கேட்டு அதன்படி நீ நடந்துட்டா எங்க அம்மாவோட நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறார். எனக்கு கடவுள் ஒரு பெரிய தாயை கொடுத்திருக்கிறாரு. எங்க அம்மா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆசீர் பெறாம, கடவுளுடைய விசேஷ ஆசீர் பெறாம என்ன பெற்றெடுத்திருக்க முடியாது. ஏன்? நித்திய வார்த்தையான கடவுளை சுமந்தவள் பாக்கியவதி, பேறு பெற்றவள். இப்போ இந்த வார்த்தையான மாமிசமான கடவுள், உடல் கொண்ட கடவுள் நான் உனக்கு முன்னால பேசுகிறேம்மா, நான் பேசுகிறத நீ கேட்டுட்டு இருக்கீல, கேட்டா மாத்திரம் போதாது, கேட்டா மாத்திரம் போதாது, அதை கடைபிடித்து நடந்துட்டேன்னு வச்சுக்கா இன்னும் அதிகம் பேர் பெற்றவர். அப்போ இது என்ன இருக்குது? ரெண்டு விதமான பிளெஸ்ஸிங். ஒன்று ஆண்டவரை சுமக்கிறது. ஆண்டவரை சுமக்கிறதுனா அந்த வார்த்தையை நெஞ்சில சுமக்கிறது மாத்திரம் இல்ல, கருவுற்று வயிற்றுல சுமக்கிறது. நம்ம எல்லாரும் சொல்லலாம் ஆண்டவர் வார்த்தையை நெஞ்சில வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா மாதாட்ட விசேஷம் என்னன்னா அந்த வார்த்தையை கருவுற்று வயிற்றுல கருவுற்று பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்தாள். அதான் ஆண்டவர் சொல்றார், அது பெரிய செயல். அதனால்தான் மாதா பற்றி சொல்ல போனா வார்த்தையை கேட்டாங்க. அந்த வார்த்தை அவங்க வயிற்றுல கருவுற்று மனுஷ சதைப்பை எடுத்து குழந்தையா பிறந்தார் அப்படிங்கிறது இங்க சொல்லி இருக்குது. அதே லூக்கா நற்செய்தியில படிச்சீங்கன்னா 2வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அருமையா தெரியும். இந்த பாருங்க, அவர் தம் மகனை பெற்றெடுத்தார். எங்க 2வது அதிகாரத்துல 7வது வசனம், அவர் அந்த கடவுளுடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட அந்த பெண்மணி கன்னிமரியாள் கபிரியேல் தூதரால் அருள்மிக பெற்றவளே என்று சொல்லி வாழ்த்தப்பட்ட அந்த தாய் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்போ மத குழந்தை பெற்றிருக்காங்க. ஜீசஸ் தவிட்டுக்கா வாங்கியிருக்காங்க சந்தையில இல்ல, வயிற்றுல சுமந்துதான் பெற்றிருக்காங்க. விடுதியில் இடம் கிடைக்கல பாபம். நேற்றுலாம் சொல்லிட்டு இருந்தேன், பிரான்சிஸ் பசிஸ் இல்போவரீனோ இல்போவேரோ அப்படின்னு, தி புவர் மேன் அப்படி சொல்லியிருக்குது. இந்த மாதாவை என்ன சொல்லிடலாம்? இல்போவரீனா, இந்த புவர் லேடி, இந்த புவர் உமன்
மதர் அந்த புவர் உமன். யாரும் அவங்க கர்ப்பிணியா இருக்கும் போது யாரும் இடம் கொடுக்கல. இவன் யாரு அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. யாருங்க போயிட்டு வரா பா. கடவுள் அற்புதமான விதத்துல அங்க அந்த மாடுகள்லாம் அடையக்கூடிய அந்த கோவைக்குள்ள குட்டி குட்டி விடுறார். கடவுள் கோகையில பிறக்கிறார். கோவைக்குள்ள பிறக்கிறார். ஆடு மாடுகள் அடையக்கூடிய இடத்துல பிறக்கிறார். அனாதை மாதிரி பிறக்கிறார். ஆனா அவர் அனாதை இல்லை. அவருக்கு ஒரு தாய் உண்டு, வானக தகப்பன் உண்டு, தூய ஆவியானுடைய வல்லமை பெற்றவர். அந்த பெண்மணி தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு இந்த மகனை வயிற்றிலே தாங்கி இன்றைக்கு பெற்றெடுத்து குழந்தையை தீவிர தொட்டியில் கிடத்த. தீவிர தொட்டின்னு உங்களுக்கு தெரியுமே. தீவிர தொட்டினா ஆடு மாடுகளுக்கெல்லாம் இந்த புல்லெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கூடை வச்சிருப்பாங்க. கூடை நம்ம கூட சில நேரத்தில் நம்ம பனை நாரில் செய்த ஒரு பொட்டி வச்சிருப்போம். அந்த பொட்டியில் இந்த புல்லெல்லாம் வெட்டி போடுவாங்க ஆடுகளுக்கு மாடுகளுக்கும். மாடுகளுக்கு தொட்டி வச்சு புண்ணாக்கெல்லாம் போட்டு வைக்கிறோம். இது மாதிரி தீவன தொட்டி. நம்ம ஆண்டவர் எங்க கொண்டு கிடைத்திருக்கு பாருங்க, தீவன தொட்டி. கரெக்ட். ஏன் அவர் தான் மனுஷனுக்கெல்லாம் தீவனமாக போறார். என் சதையை உண்டு என் ரத்தத்தை பானியம் பண்ணினால் ஒழிய உங்களுக்கு மீட்பு இல்லை, வாழ்வு இல்லைன்னு சொல்லுவார் கொஞ்ச நாளைக்கு பிறகு. என் சதையை உண்டு என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் நமக்கு தீவனமா மாறுகிறார். கரெக்ட். ஆண்டவரை பெற்று தீவன தொட்டியில் கிடத்தினாள். இன்றைக்கும் தீவன தொட்டி தான் மான்ஸ்டன்ஸ். ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கு. உடல் கொண்ட கடவுள் இன்னைக்கு அப்பத்தின் வடிவத்துல நம்ம கிட்ட இருக்காரு. அப்பம் சாப்பிடக்கூடிய உணவு. அந்தன்னுள்ள அப்பம் எங்களுக்கு தாரும்னு சொல்லி கொடுத்தவங்க அவர்தான். அந்தன்னுள்ள அப்பம் எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த ஆண்டவர் தான். அன்பானவர்களே பாத்தீங்களா? ஆகவே மாதாவை பத்தி நீ பிளஸட் அப்படின்னு எலிசபெத்தம்மா வாழ்த்துனது மாத்திரம் இல்ல, உன் வயிற்றில் வளரும் கனியும் ஆசி பெற்றது. அந்த கனி என்ன? அம்மா வயிற்றுல வளர்ந்த கனி தான் ஜீசஸ் தி மெசியா. ஏன் இதுல ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியதுன்னா, ஏதேன் தோட்டத்துல ஒரு கனி தொங்கியது. அந்த கனி சாவின் கனி. இந்த பழத்தை நீ சாப்பிட்டா செத்து போவ ராஸ்கல் அப்படின்னு ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார். சாப்பிடாதடா, மத்த எல்லாம் சாப்பிட்டுக்கா. ஆனா அந்த பொம்பளைக்கு கண்ணு அதான் உறுத்திக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி இருக்குது. இருந்து அதை போய் அந்த கண்ணுல அவளுக்கு கண்ணை உறுத்துனது விளக்கப்பட்ட கனி. விளக்கப்பட்ட கனியை பார்க்கிறா. ஏதோ ஒரு நாகம் அங்க வந்து நிக்கிது, பாம்பு. தலை சுத்துது. இவளுக்கு தலை கரங்குது. அதை பார்த்து கரங்குது. விளக்கப்பட்ட கனிய சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. அப்படித்தான் சொல்லும். சாப்பிட்டு பாரு, கடிச்சு பாரு, ஒரு கடி கடிச்சு பாரு, எப்படி எப்படி இருக்கிற சொல்லு. சில நேரத்துல பலாப்பழம் வாங்க போனா அவன் இது நல்ல பழங்க, பன்ருட்டி பழங்க அப்படிமா. அப்படி ஒரு சோளை தொலைச்சு ஒரு சோளை கொடுப்பான். சாப்பிட்டு பாரு அப்படிடா. நல்லா இருக்குப்பா. இங்க வந்து வெட்டி பார்த்தா பாதி தான் பழுத்துக்கு, மீதி ரொம்ப வெறும் நீதான் இருக்கும், கோரா இருக்கும். ஏமாத்தி போட்டானே அவன், காசு வாங்கிட்டு போயிட்டான். இங்க பாருங்க, இந்த அம்மாவையும் இப்படித்தான் ஏமாத்திட்டு பாருங்க. அந்த அந்த கனி மரத்தில், ஏதேன் தோட்டத்தில் அந்த மரத்தில் தொங்கின கனி அது சாவின் கனி. ஆனா மாதாவுக்கு என்ன சொல்ல பார்த்தீங்களா? உன் வயிற்றில் வளரும் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் வயிற்றில் வளரும் கனியும் ஆசீர்வதி. So there is a big contrast between the fruit of Eden and the fruit of the womb of Virgin Mother. கன்னித்தாயின் வயிற்றிலே கரியக்கூடிய கனி அது வேற,
ஏதேன் தோட்டத்தில் மரத்தில் கனிந்த கனி அது சாவின் கனி, இது வாழ்வின் கனி மாதா வயிற்றுல. ஆகவேதான் இந்த அம்மா எல்லா பிரசங்கத்தையும் கேட்டாங்களோ தெரியல, ஆனா ஆண்டவருக்கு பின்னால கண்டிப்பா இந்த அம்மா கொஞ்ச நாள் போயிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பிரசங்கத்தை ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட கூட்டம் கூட்டமா ஆம்பளைங்க பொம்பளைங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அப்படி 1-2 புதுமையில ஒன்று சொல்லியிருக்கலாம். 5000 பேருக்கு ஆண்டவர் அற்புதமான விதத்துல 5 அப்பங்களை பங்கிட்டு கொடுத்தார் அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க. அதனால்தான் அவர் செய்கிற புதுமைகளையும் அவருடைய பேச்சையும் கேட்டு பிரமிச்சு போய் சத்தம் போடுறாங்க. எப்படி சத்தம் போடுறாங்க? உம்மை கருத்தாங்கி பாலோட்டி வளர்த்த உன் தாய் பேர் பெற்றவர். நான் மைக் வச்சு கத்துறேன், அந்த மைக் இல்லாம இப்படி கத்திருப்பாங்க. எல்லாரும் அப்படி இப்படியே பார்த்துருப்பான், என்ன இந்த பொம்பளை திடீர்னு கத்துறா அப்படின்னு. கண்டிப்பா பரபரப்பா ஒரு பொம்பளை கத்தும் போது சும்மாவா எல்லா கண்ணும் அவங்க எல்லாம் போயிருக்கும். ஆனா அதவ மாதா பக்தை, அவ்வளவுதான். இப்ப நீ நிறைய மாதா பக்தர்கள்னு சொல்லி வேளாங்கண்ணிக்கு போறீங்க. அன்னைக்கே வேளாங்கண்ணி மேல இருந்த பக்தை இங்க ஒரு இந்த கூட்டத்துல இருந்துக்கா பாரு. ஆண்டவரை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு, இந்த ஆண்டவரை பெற்ற தாய் கண்டிப்பா பேர் பெற்றவள், பாக்கியவதி. ஆண்டவர் என்ன செய்யறான்னா, நீ சொன்னது சரிதாம்மா, ஆனா கூட ஒண்ணு உனக்கு ஆட் பண்ணுகிறேன், நீயும் அது மாதிரி இருந்துட்டனா வார்த்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கணும். இங்க மாதாவை பத்தி என்ன சொல்லியிருக்கோம்? மாதா அதன்படி நடந்தாங்களா? கரெக்ட். என்ன சொல்லியிருக்குது? நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். So she submitted herself to the word of God. கடவுளுடைய வார்த்தைக்கு பணிந்தாள். உன் வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும். நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய் அப்படி கபிரியேல் தூதர் சொன்னது 100க்கு 100 உண்மையா ஆயிற்று. ஆமா, அப்படி அம்மா அந்த ஆண்டவரை சுமந்ததுனால உடனே நீங்க எல்லாரும் போய் மாலையா போட்டீங்க. மாலை போடுறதுக்கு பதிலு மாலை போடலான்னு இருக்க வேண்டிய அந்த மாலை போட வேண்டிய சாமியார் என்ன சொல்றாரு? அது சிமியோன் பார்த்துக்கலுங்க. மாதாவை பார்த்துட்டு சொல்றாரு, இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்களை வெளிப்படுத்தும். ஆனா உம்முடைய உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவிப்பாயும். ஏண்டா மாலை போடுறதுக்கு பதில் என்ன சொல்றாரு? உள்ள நெஞ்சுக்குள்ள ஒரு வாழை அமைக்க வைக்கிறார் பாரு. That is it. She has to bear the sufferings with a Redeemer. அந்த வேதனையை தாங்கிக்கிட்டே சிலுவை அடி நின்றாள் அப்படின்னு யோவான் சரி அருமையா 19வது அதிகாரத்தை சொல்லியிருக்கு பாருங்க. 19வது யோவான் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் நின்றாள். அது தாய். இந்த யோவான் நற்செய்தியில இயேசுவின் தாய்க்கு பேரையே சொல்ல மாட்டார், ஏன்னா அவ்வளவு மரியாதை. யோவான் எழுதும்போது இயேசுவின் தாய் கானாவூர் திருமணத்திலும் இயேசுவின் தாய் நின்றாள் அப்படின்னு போடுவார். இருந்தால் அந்த அம்மாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு தான் தண்ணீரை ரசமா மாத்தி கொடுப்பார். இப்ப சிலுவை அடியில் அந்த தாய் நின்றாள். ஏன்? she is the promised woman. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் தண்டனை கொடுக்கும்போது சாத்தானுக்கு என்ன சொல்லுவானா, உன் வித்துக்கும் அமள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த அமள் வித்து சிலுவையில தொங்குகிறார், அவள் சிலுவை அடியிலே நின்றாள். அவள் தலையை நசுக்குவாள், சாத்தானின் தலையை நசுக்குவாள். அதுதான் அன்பானவர்களே, இந்த பெண்மணி கூட்டத்தில் இந்த பெண்மணியுடைய வார்த்தை 11வது அதிகாரம் நான் சுவாசித்தேனே. லூக்கா நற்செய்தி 11ல பார்த்தேனே 27, 28 இந்த வசனங்கள் சூப்பர். ஏன்னா கூட்டத்துல ஒரு பெண்மணி ஆண்டவரை பார்த்துட்டு, அந்த தாயை பார்த்தாங்களோ பார்க்கல தெரியல,
ஆனா அந்த தாயை பற்றி புகழ்கிறாங்க. ஆண்டவர் அந்த புகழ்ச்சியை வேண்டான்னு சொல்ல. உண்மைதான், எங்க அம்மா பேறு பெற்றவள் தான், ஆசை பெற்றவள் தாமா. ஆனா என் வார்த்தை கேட்டுட்டு அதன்படி நடக்கிறவங்க அது விடவும் பேறு பெற்றவங்க நீ தான். அப்படின்னு அர்த்தம் என்னது? இந்த வார்த்தையை கேட்கிறதோட நின்னுறாத, அது ஒரு செயலாக்கத்தில் இருக்கட்டும். அப்படிதான் மாதாவுக்கு. யாராவது மாதாவோட அதிகமா செயல்ல நீங்க காட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்க. அப்போ உங்களே மாதாவுக்கு மேல மாதாவை தூக்கிட்டு எடுத்துட்டு உங்களை தூக்கிட்டு கோயில வச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் சுமந்த தாய் அந்த தேவ வார்த்தையை நெஞ்சில தாங்கி வயிற்றுல தாங்கி பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்தாள். கடைசில சிலுவடியில் நின்றாள். அவருடைய சிலுவையை சுமந்தாள். தோளில் சுமக்காற்றும் அந்த சிலுவையின் வேதனை அவள் தாங்கிக் கொண்டே அவருக்கு பின்னாலே நடக்கிறாள். ஆகவே இன்றைக்கு அப்படித்தான் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மையும் அதே தாய் அழைக்கின்றார். இப்பனா நாமும் அந்த தாய் கூட ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நெஞ்சில வச்சு நடப்போம். இதனால தான் அன்பானவர்களே, இந்த மாதாவுடைய பாடல்ல கடைசியில வார்த்தை எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். என்னன்னா, மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியனாகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். நம் ஊழியனாக இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். நான் இதை எப்பொழுது எப்படி வாசிப்பேன்னா, நம் ஊழியனாக இக்னேஷியஸுக்கு துணையாக இருந்து வருகிறார். அப்படிதான் நான் வாசிப்பேன். அந்த இஸ்ரேல் வார்த்தை கட் பண்ணிட்டு நான் தான் இப்ப இஸ்ரேல், இக்னேஷியஸுக்கு துணையாக இருந்து வருகிறார் அப்படி சொல்லு. எஸ், இட் இஸ் ட்ரூ. எனக்கு எப்போதும் ஆண்டவருடைய துணை, அப்சல்யூட்லி ஷுவர். ஏன்னா ஆண்டோட வார்த்தையை நான் கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கிறவன். எஸ், ஐ அஷ்யூர் யூ. இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூப்பிட்டாலும் அவர்கிட்ட போய் நிற்பேன். ஆண்டவரே, நான் சில தப்பெல்லாம் செய்திருக்கேன், ஆனா பாவம் பண்ணி மன்னிப்பு வாங்கியிருக்கேன். பாவம் பண்ணி மன்னிப்பு வாங்கியிருக்கேன். அதனால உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறேன். இப்பதான் உங்களை நற்கண்ணை வச்சு கையில தூக்குறேன்னு எல்லாத்துக்கும் பிளெஸிங் கொடுக்குறேன். நீங்க கொடுக்குற பிளெஸிங்கை நானே கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவு மன தைரியமா தான் இருக்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்றால, இதான் தம் ஊழியனாக இஸ்ரேலுக்கு, தம் ஊழியனாக இக்னேஷியஸுக்கு துணையாக இருந்து வருகிறார். எஸ், டெஃபினெட்லி நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். இன்னைக்கு இஸ்ரேல்னு யாரு? ஆண்டோட வார்த்தையை கேட்டு அதன் நடக்கிறவங்க எல்லாருமே கடவுளுக்கு முன்னால ஒரு இஸ்ரேல். யாக்கோபு மாத்திரம் இல்ல, ஆபிரகாம் மாத்திரம் இல்ல, மோசே மாத்திரம் இல்ல, ஒரு ஏசியா தீர்க்கதரிசி மாத்திரம் இல்ல, நீயும் தான் கடவுளுக்கு முன்னால இஸ்ரேல மாறலாம். கடவுள் உனக்கு துணையாக வருவார். அவருடைய வார்த்தையை நெஞ்சல வைத்து அதன்படி நடந்துட்டா நீயும் பேர் பெற்றவன், பேர் பெற்றவளாக இருப்ப. ஆசை பெற்றவனாக, ஆசை பெற்றவளாக இருப்ப. பெண்களுக்குள் நீ ஆசை பெற்றவள், வயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு அந்த எலிசபெத் அம்மா சொன்னது மாதிரி உனக்கும் சொல்லுவார். அன்பானவர்களே, இதுதான் முக்கியமான செய்தி. இன்னைக்கு நான் சொல்றது மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி ஜெபிப்போம். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை அன்பானவர்களே. இன்னைக்கு இந்த நம்ம எல்லா குடும்பத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு மாதா வச்சு ஜெபிக்கும் போது தேவ வார்த்தைக்கு மேல ஆசை இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதை பிரசங்க கேட்டு, பிரசங்க கேட்டா மாத்திரம் போதாது, நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. பைபிள் எடுத்து நான் சொன்னேன்னு இந்த வார்த்தையெல்லாம் பார்த்து சொல்லுற பிரசங்கம் அப்படின்னு. இதை நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு மொழி தெரியத்தானு செய்யும். தமிழ் மொழியோ, இங்கிலீஷ் மொழியோ, லத்தீன் மொழியோ, கிரேக்க மொழியோ, இல்லை மலையாளமோ, கிரேக்கமோ, வேறு இல்லை ஹிந்தி மொழியோ, எதனாலும் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு மொழியில நீங்க பைபிளை வாசிங்க.
ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது ஒரு சங்கீதத்துல ஒரு 2 வார்த்தை இந்த புதிய ஏற்பாட்டில் இப்ப சொல்லினா இந்த லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி, என்ன அழகழகான வார்த்தை. வார்த்தை ஒரு பேரு வெட்டவங்க ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு தான் இவ்வளவு நேரம் 1/2 மணி நேரம் விளக்கம் கொடுக்குறேன். அது அவ்வளவு நெஞ்சத்தை நிரப்பக்கூடியது. அதனாலதான் கடைசியில மாதம் என்ன சொல்றா பார்த்தீங்களா? ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பெறாம் கடவுள் நினைத்து என் மனம் பேருவகை கொள்கின்றது. சந்தோஷமா இருக்குது. நான் பார்த்துருக்கேன் சில நேரத்துல இந்த கல்யாணத்துக்குலாம் வருவாங்க, பார்ப்பேன், பூசிக்கு வருவாங்க, கடைசிலாம் போயிட்டு பார்த்தா அந்த சாப்பாட்டுக்கு போவாங்க. அப்போ அந்த பிரியாணி கொடுப்பாங்க. அப்பா அவங்க முகத்தை பார்க்கணும், என்ன சந்தோஷம். அப்பப்பா அந்த பிரியாணியை போட்டு விடா, குடிச்சு போடு அப்படி கையை கடிக்கிற பார்த்தா நானே பார்ப்பேன், இந்த பிரியாணி இவங்க பார்த்ததே இல்லையோ, இன்னைக்குதான் கல்யாண பிரியாணிப்பா, என்ன சந்தோஷம். இங்க என்ன சொல்லிருக்குன்னா, இந்த பிரியாணி சந்தோஷம் இல்ல, ஆண்டவரை என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து நான் பேருவகை கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். அந்த சந்தோஷம், கடவுளை நினைக்க நினைக்க ஒரு சந்தோஷம், ஒரு சந்தோஷம். அன்பானவர்களே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. முடிஞ்சா ஒரு பாட்டு பாடி பார்க்கிறேன், உங்களுக்கு முடிஞ்சா கேட்டு பாருங்க. நன்றி சொல்லி போற்றிடுவேன், நான் நன்றி சொல்லி போற்றிடுவேன், நன்றி சொல்லி அன்பே இரக்கமே எந்தன் கடவுள், நன்றி சொல்லி போற்றிடுவேன், நான் நன்றி சொல்லி போற்றிடுவேன். பாடி பாருங்க. நன்றி சொல்லி போற்றிடுவேன், நான் நன்றி சொல்லி போற்றிடுவேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அனுதினம் மகிழ்ந்து நன்றி சொல்லி போற்றிடுவேன், நான் நன்றி சொல்லி போற்றிடுவேன். என்னை வெறுமையில் உதிக்கச் செய்தீர், படைத்தவரே நன்றி. உமது சாயலை என் ஆன்மாவில் பதித்தவரே நன்றி. என்னை வெறுமையில் உதிக்கச் செய்தீர், படைத்தவரே நன்றி. உமது சாயலை என் ஆன்மாவில் பதித்தவரே நன்றி. திருத்த நதியில் நனைந்தவரே, உயிராய் எம்மில் இருப்பவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அனுதினம் மகிழ்ந்து நன்றி சொல்லி போற்றிடுவேன், நான் நன்றி சொல்லி போற்றிடுவேன், நன்றி சொல்லி போற்றிடுவேன், நான் நன்றி சொல்லி போற்றிடுவேன். கல்வாரி குருதியில் மீட்டு கொண்டீர் இரட்சகரே நன்றி. உமது ஆவியை என் ஆன்மாவில் பொழிந்தவரே நன்றி. கல்வாரி குருதியில் மீட்டு கொண்டீர் இரட்சகரே நன்றி. உமது ஆவியை என் ஆன்மாவில் பொழிந்தவரே நன்றி. கடவுளின் தன்மை கொண்டவரே, அருளாய் எம்மில் வாழ்பவரே, நீ செய்த நன்மைகளை
நினைத்து நினைத்து அனுதினம் மகிழ்ந்து நன்றி சொல்லி போற்றிடுவே, நான் நன்றி சொல்லி போற்றிடுவே. அன்பானவர்களே, அம்மாவின் வயிற்று கனிந்த கனி ஆசி பெற்றது அப்படின்னு எலிசபெத் அம்மா வாயில வந்திருக்கிற ஒரு வார்த்தை. இந்த கனித்தாயின் வயிற்று கனியும் கனி ஆசி பெற்றது. ஏன்? இந்த கனிதான் உனக்கு வாழ்வு தருகிறது. என் சதையை உண்டு என் இரத்தத்தை பானம் பண்ணினால் வெளியே உங்களுக்கு வாழ்வு இராது அப்படி சொல்லி கொடுத்த ஆண்டவர் தன்னையே கனியாக உணவாக நமக்கு தருகிறார். அதனால்தான் இந்த கனியை சுமந்த தாய் பேறு பெற்றவள். அந்த கூட்டத்திலிருந்து அந்த பெண்மை கத்தி பேசுறாங்க. ஆகவே இந்த வாழ்வின் கனியை சுமந்த தாய் பேறு பெற்றவள், அந்த கனியை உண்கிறவர்களும் பேறு பெற்றவங்க, அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க ஆண்டவன் சொல்றாரு தாய்மை விடவும் மேலானது அப்படிங்கிறார். ஏன்? என் வார்த்தைக்கு நீ இவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறியே, என்னை நீ சுமக்கிறையே, சுமக்கிறது மாத்திரம் இல்ல நான் சொன்னபடி நடக்கிறையே, அதுதான் obey the word of God and do as it is. அதனால்தான் அதே தாய் தான் அந்த காணா ஒரு திருமணத்துல அந்த சேவகர்களுக்கு சொல்லுவாங்க, வேலைக்காரங்களுக்கு, அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். இட்ஸ் நாட் சிம்பிளி அவர் சொல்லுவதை கேளுங்கள் அப்படி இல்லை, சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். listen and do அப்படிங்க. ஆகவே மாதாவுடைய வார்த்தை நம்ம ஆண்டவருக்கு கை கொடுக்கிற வார்த்தை, ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் எல்லா குடும்பங்களுக்கும் தாயா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறேன். பிள்ளையை பெற்றெடுக்கிற பெற்றோர்கள், கணவன் மனைவி எல்லாத்துக்கும், விசேஷமா குடும்பத்துல இந்த தாயின் உதவி அவசியம். குழந்தையை பெற்றெடுத்தா மாத்திரம் போதாது, அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க. பாலூட்டி வளர்க்கணும். அந்த பாலூட்டி வளர்க்கணும்னு சொல்லும்போது பிசிக்கல் மாத்திரம் இல்ல, பாடியில மாத்திரம் இல்ல, give the child also the spiritual food, the word of God. கடவுளுடைய வார்த்தையை நீ ஊட்டணும். கடவுளுடைய வார்த்தையை அந்த பிள்ளைகிட்ட அது கனியணும். கடவுளுடைய வார்த்தையை தாங்குற ஒரு பிள்ளைங்க கடவுளை போல மாறணும். அந்த ஆத்மா கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டது. நான் அடிக்கடி சில பிரசங்கத்துல சொல்லுவேன், உன் ஆத்மாவை நீ பார்த்திருக்கிறியா? அது அழகானது. எவ்வளவு அழகானது! நீங்க படைக்கப்பட்ட ஞானஸ்தானம் பெற்ற குழந்தையின் ஆத்மத்தை நீங்க பார்க்கணும். என்ன அழகா இருக்கும் தெரியுமா? நிறைய பேர் காட்ட மாட்டார், அதிசயப்படுவீங்க. ஆனா 5 வயசுக்கு பிறகு அந்த பையன் அந்த பிள்ளை அப்படி இப்படி போய் கடைசியில் 16 17 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பரட்டை மாதிரி இருக்கும். காஞ்சி போன சிரட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தேங்காய் வெட்டிட்டு சிரட்டை, அதில் அப்படியே பரட்டை பிரிச்சிருக்கு பார்த்தியா? தேங்காய் சகதி இப்படி இப்படியே கிழிஞ்சி அந்த சிரட்டில் இருக்குது, பரட்டை பிரிச்ச சிரட்டை. என்ன அழகான ஆத்மாவை கெடுத்துட்டான் அந்த பையன். ஏன்? இன்னைக்கு வருங்க 16 17 வயசு ஆகுறதுக்கு முன்னாலே அப்படி மோசமான சிந்தனை, மோசமான கற்பனை, பேச்சு. நம்ம சிந்தனையை கெடுத்து போடுதுடா. நம்ம சிந்தனையை கெடுத்து நிறையது நம்ம சிந்தனையை கெடுக்குது. இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளை கெடுக்குது. நிறைய காரியத்தை வாயில கேட்டு கேட்டு நெஞ்சில வச்சு அடைச்சி விடுச்சுக்கிறது. அதனால நல்லது நினைக்க முடியல, நல்லதை கற்பனை செய்ய முடியல, கெட்டதையே நினைச்சு நினைச்சு உருகுறாங்க. என்ன
நான் அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு வந்தாங்களா, அந்த பிள்ளைக்கு சட்டை எங்கே கிழிஞ்சிருந்தா 2 பக்கம், ஏன்னா அம்மாவன் சட்டை கிழிச்சு, இல்லை போதும் இதுதான் ஸ்டைலு பா, இதுதான் ஸ்டைலு, சட்டையை மேலே கிழிச்சிட்டேன்னா உன் தோல் தெரியுற மாதிரி கிழிச்சிட்டேன்னா அது ஸ்டைலு. என்ன ஸ்டைலு? இதனால என்ன ஆகுது பாருங்க, சிந்தனையும் கற்பனையும் ரொம்ப மாறி போகுது. அந்த ஞானஸ்தானத்துல இருந்த அழகு கொஞ்சம் கொஞ்சமா கருப்பா போகும், கருப்படிச்சிடும். புகைப்பிடிச்ச கண்ணாடி இந்த சுவர்ல புகை அடைஞ்சிரும் பத்தியா, மண்ணெண்ணெய் விளக்கு வச்சிங்கன்னா அந்த புகை அடைஞ்சு அடைஞ்சு அந்த 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 சுவர் கருப்பாகி போகுது பாரு. அது மாதிரி அந்த ஆத்மா கருப்பாகி போகும். எங்க போய் சொல்றது? எங்க சொல்றது? அன்பானவர்களே, இன்றைக்கு அம்மாவை நினைச்சு இந்த வார்த்தையை சொல்கிறேன். உம்மை சுமந்த தாய், பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவள் அப்படி சொல்வது இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இதை நினைக்கணும். நம்ம மாதா மாதிரி நம்முடைய குழந்தையை நம்ம பாலூட்டி வளர்ப்போம். நம்முடைய மனசு நல்லா இருக்கட்டும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கட்டும், அப்பதான் குழந்தைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அன்பானவர்களே, இந்த சின்ன காரியத்துக்காக உங்களுக்கு ஜெபிக்கிறேன், ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் நெஞ்சில கை வச்சுக்கொள்ளுங்க. எங்கே இருந்தாலும் சரி, மாதம் நினைச்சுக்கொள்ளுங்க. கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த அந்த தாய், உங்க மனசு எப்படி தெரியுது? நீங்க நிறைய தாய் தகப்பன் இருக்கிறீங்களே, உங்க குழந்தைய எப்படி வளர்த்துருக்கீங்க? உங்க ஆத்மாவை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? தாய் தகப்பனா இருக்கிறவங்க உங்க குழந்தையுடைய ஆத்மாவும் ஞானஸ்தானம் பெருமை சுத்தமா இருந்திருக்கும். இப்போ பிள்ளை 18 வயசு ஆச்சு, 19 வயசு ஆச்சு, 20 ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறா. இப்ப எப்படி இருக்கான்னு நினைச்சு பாருங்க. உங்க ஆத்மா எப்படி, உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, உங்க மையம் எப்படி இருக்கான், குடும்பத்துல எப்படிலாம் இருக்கிறீங்க, உங்க ஆத்மா எப்படி இருக்குன்னு பாருங்க. கடவுளின் சாயல் படைக்கப்பட்ட அழகான ஆத்மா. ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாரும் கண்ணுக்கும் எல்லாத்தையும் காட்ட மாட்டார். பாத்துங்க, நான் இதை சொல்லுகிறேன். அப்படின்னா இந்த அழகு மங்கி போகக்கூடாது. பாவத்தினாலும் கெட்ட சிந்தனையாலும் கெட்ட கற்பனையாலும் கெட்ட பேச்சினாலும் உன் ஆத்மா கெட்டு போகும். உன் வாய் உன்னை கெடுக்கும், உன் நாக்கு உன்னை கெடுக்கும், உன் பார்வை உன்னை கெடுக்கும், உன் காதுல விழுகிறது உன்னை கெடுக்கும், நீ நெஞ்சில கற்பனைப்படுகிறது, உன் நெஞ்சில வச்சிருக்க ஆசை. அன்பானவர்களே, கடவுளே, இந்த நேரத்துல தூய்மையா இருக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு தாரும். அந்த கன்னித்தாயின் கனிந்த கனி ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்று அன்றைக்கு எலிசபெத் அம்மா வழியா சொன்னீங்க. ஆண்டவரை சுமந்த அந்த தாய், கருத்தாங்கி பெற்றெடுத்த அந்த தாய், பாலூட்டி வளர்த்த அந்த தாய் பேறு பெற்றவள் என்று அன்றைக்கு வாழ்த்தினாங்க. நாங்களும் அப்படித்தான் மாதாவை நினைச்சு மாலை போட்டு மெழுகுத்திரி கொளுத்தி வைக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் அதை விடவும் பேறு பெற்றவர் என்று ஆண்டவரே நீதான சொல்லி இருக்கிறீங்க. நாங்களும் அது மாதிரி இருக்கணும். எங்க ஆத்மா தூய்மையா இருக்க, அந்த தாயின் வழியிலே நடக்க எங்களுக்கு கிருபை செய்தல். எங்க உள்ளத்தில் அடங்கி இருக்கிற அழுக்குகள், புதைக்கப்பட்ட அசுத்தங்கள், அடி ஆழத்தில் அடி மனசிலே உறைந்து கிடக்கக்கூடிய பாவ கற்பனைகள், இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, விடுதலை தாரும். 5 வயதிலோ 10 வயதிலோ 15 வயதிலோ 20 வயதிலோ, திருமணத்துக்கு பிறகோ திருமணத்துக்கு முன்போ எங்கள் வாழ்க்கையில் நடந்த அசுத்தமான காரியங்கள், பாவ சிந்தனைகள், பாவ நாட்டங்கள், பாவ சேட்டைகள், இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் கடவுளே. கெட்ட சிந்தனைகள், கெட்ட பழக்கங்கள், கெட்ட செயல்கள், சேட்டைகள், இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்க குடும்ப தூய்மையா இருக்கணும். இந்த உலகத்துல உம்முடைய சமூகத்துல தூய்மையா இருந்து
உம்மை தாங்கக்கூடிய வல்லமையை தாரும். இஸ்ரேலுக்கு உம்மை நீ நினைவு கொண்டு இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறீர் என்று சொல்கிறீரே. இதோ என்னை இஸ்ரேலாக நினைத்த ஆண்டவரே எனக்கு துணையாக வாரும். நான் பேசும் பொழுதும் நடக்கும் பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் கற்பனையிலும் நீரே என்னோடு முழுமையாய் இருந்து முழுசுமாக என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, வழிநடத்தும். எங்கள் குடும்பங்களில் கணவரையும் மனைவியும் பிள்ளைகளையும் வயோதிகர் முதியோர்களையும் துன்பப்பட்டுக்கூடிய நோயாளிகளையும் நீதானே குணப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துள்ளும். உன் கண் பார்வையில் ஆண்டவரே எல்லா தீமையிலிருந்தும் கெட்ட பழக்கங்களிலிருந்தும் தீயவன் விரித்த மறைகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் பிள்ளைகளை தூய்மையாய் காப்பாற்றும் கடவுளே, தூய்மையாய் காப்பாற்றும். உன் கண் பார்வையில் நாங்கள் தூய்மையாய் வந்து நிற்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பேறு பெற்றவர்களாக நம் பார்வையில் நிற்க எங்களை ஆசீர்வதித்தள்ளும். ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையில் எம்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும். ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையில் எம்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும். ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையில் எம்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும். ஆண்டவரே உம்முடைய கண் பார்வையில் எம்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும், எம்மையுமே நிறுத்தும். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. வாழ்க மரியே. நன்றி அம்மா. 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 இன்னும் ஒரு 5 நிமிஷம் இடைவேளைக்கு பிறகு திருப்பலி இருக்கும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், அதை நெஞ்சில் வச்சு அதன்படி செயல்பட நமக்கு ஆண்டவர் வல்லமை தரணும். ஏன்னா நம்ம நல்லதை கோயிலில் கேட்போம், பைபிளில் இந்த மாதிரி வாசிக்கும்போது நல்லதை கேட்போம், வாசிப்போம். ஆனால் வெளி உலகத்துக்கு போகும்போது வேறு நிறைய காரியங்கள் நம்ம காதில் வந்து விழும், பற்றிக்கொள்ளுங்க. அப்போ அது வந்து கலங்கி போகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டம்ளர் வச்சுருக்க, இதில் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்க. அதில் கொஞ்சம் அசிங்கத்தை ஊற்றினா ஃபுல்லாக கெட்டு போகும். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லதை இப்போ இங்கே கேட்பீங்க, நல்ல வார்த்தை கேட்டுட்டே போவீங்க, போகிற வழியில் நிறைய காரியத்தை மண்டையில் ஊற்றுவாங்க. தட்ஸ் ஹவ் அவர் தாட்ஸ் கெட் கரப்ட். இது ரொம்ப சாதாரணம் தான், பார்க்கறதுக்கு லேசாக தெரியும். நம்ம நிறைய பேருக்கு மைண்ட் இஸ் கரப்ட். அதுதான் மைண்ட் இஸ் கரப்ட். நம்ம மனசு கெட்டு போகிறதுனால கெட்ட ஆசைகள் இது வந்துடுது. இதுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கணும்னா தனிப்பட்ட விதத்தை கடவுளுடைய கிருபை வரணும். அதனால தான் சொல்லுவாங்க, யூ ஷுட் கெட் அட்டாச்ட் டு காட். இப்போ ரொம்ப சாதாரண உதாரணத்தை சொல்கிறேன். உங்களை நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப 2 வருஷம் 3 வருஷம் அந்த பிள்ளைகிட்ட பழகி அந்த பையன் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கான். 2 பேருமே ஸ்கூல்லேருந்தே 3-4 வருஷமாக பழகியிருக்காங்க, காலேஜ்லேயே பழகியிருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, இவனைத்தானும் கல்யாணம் பண்ணுவேன், அல்லது வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், அப்படி தலைகீழ நிற்பான். கடைசியில் கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வேற யாருக்கிட்டோ இந்த பையனுக்கு கொஞ்சம் பழக்கம் வந்துடுது. பார்த்தியா, ஹிஸ் அட்டாச்மெண்ட் இஸ் ஒய்ஃபு அது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி வேற எங்கேயோ அட்டாச்மெண்ட் வந்துடுது. இதுக்கு பின்னாடி என்ன? ஒன்றை கெட்ட சிந்தனைக்கு என்ன, சில நிறைய காரியங்கள் நெஞ்சுக்குள்ள தலைக்குள்ள ஏற்றி கொள்ற. கெட்ட பார்வை, கெட்ட செய்தி, மற்றவங்களுடைய பேச்சு, இதெல்லாம் சேர்த்து மண்டையில் போட்டு ஒதுக்கி அதுதான் கடைசியில் நல்லது வந்து அப்படியே உள்ளுக்கு அமுங்கி போகும். நல்லது அமுங்கி கெட்டது மேலே வந்துடும். அப்படிதான் நம்ம சிந்தனையில செய்யக்கூடிய பாவங்கள், கற்பனையில ஏற்படக்கூடிய கெட்டது, இதுக்கு நம்ம வருந்தணும். இது அப்படி டக்குன்னு வந்துடாது, ரொம்ப சிந்திக்கணும். நெஞ்சில கை வச்சு பார்த்தா தெரியும், இதெல்லாம் உங்க கற்பனையில வருது, என்னெல்லாம் நெஞ்சில் வருது, என்னெல்லாம் கெட்ட சிந்தனை. உங்க மனசை போட்டோ பிடிக்க முடியுமா? நிறைய போட்டோ பிடிக்கிறீங்களே, உங்க மனசை போட்டோ பிடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ மனசுல நினைக்கிறதுலாம் ராஜேஷ் உன் ஒய்ஃப் தெரிஞ்சுட்டு வச்சுக்க, இவனையா கல்யாணம் பண்ணிருக்கேன் துப்பி போடுவா ஒன்னு. பத்திக்கா, அப்படிதான் நம்ம கெட்ட சிந்தனை, கெட்ட கற்பனைக்கு காரணமே இப்படிதான். அதனால்தான் நல்லதை கேட்டுட்டு கெட்டது நம்ம நெஞ்சில இராதபடிக்கு ரொம்ப கவனமா இருக்கு. இதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
தீரும். இப்போ உங்க மனசு கடவுள்கிட்ட கொடுக்கணும். சும்மா சும்மா இது இருந்தா போதாது. நம்ம உடம்பு உடம்புடைய மனசு அதை கடவுள்கிட்ட கொடுத்து ஜெபிப்போம். ஓ எல்லாம் வல்லவரும் பேரிரக்கமும் உள்ளவரே பிதாவே, புனிதமிக்க கன்னித்தாயின் பாதுகாப்பின் கீழ் மழ்கின்ற விசுவாசிகள் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை கெஞ்சுகிறோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகில் தீமைகள் அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுவிக்க பெற்று கெட்ட சிந்தனைகள் கெட்ட கற்பனைகளிலிருந்து விடுதலை பெற்று தீயவம் விரித்த வலையிலிருந்து விடுதலை பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அனைத்திலே வா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் நம்முடைய வல்லன்மையில் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்து இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏன் நம்முடைய வல்லன்மையிலும் நாங்கள் அந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நெருங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றரும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உன் திருமண் ஒப்புக் கொடுக்க பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க பலி எல்லாமல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாம்படி செவியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. திருப்பலி நேரத்தில் யாரெல்லாம் விசேஷமா எங்களுக்காக ஜெபிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்கள். சரி, இங்கேயும் கொஞ்சம் பேர் எழுதி வச்சிருக்காங்க. இந்த சமையல் ஸ்கூல் ராக்கினி மையத்துக்காகவும் லியோ, மாலினி, மிரியானா, இவங்க ஜோன், சங்கீதா, ஜோர்டனா, சதீஷ், ஜெனி, லிஷா, ஷான், சைமன், ஜூலி, ஜானட், செல்வராஜ், ராணி, மணி, ஷேர்லி, ஜெரீனா. அடுத்தாப்புல விசேஷ கருத்துக்கள். நிக்கோலாஸ், மணி, பேர்ண்ட், பேட்டர், சில்க, இங்கிரிட், மசுவா, ஜெர்மனி, அல்ஃபி, ஃப்ராங்க், சிஸ்டர் ரெக்ஸலின், சிஸ்டர் டாக்டர் ரெக்ஸலின், லியோ, இருதயராஜ், சேவியர், அனிதா, அன்சிலா, பிரசிதா, ரெமோ, ப்ரூனோ, ஆண்டனி அண்ட் ஆகஸ்டின் குடும்பம், பிஎன் ராவ் குடும்பம். இது தவிர நம்மை விட்டு பிரிந்து போனவங்க ஆத்மாக்கள் லாரன்ஸ், மரிய ஜோசப், மேரி, உங்க கருத்துக்களுக்காக இந்த ஆத்மாக்களுக்காகவும் விசேஷமா வேண்டிக் கொள்வோம். கடவுளின் தாய் புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில்
உம்முடைய விசுவாசிகளின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். இதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உம்முடைய மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான பொந்த கனிமறியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே உமக்கு தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தம்முடைய கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு பெற்று கொடுத்தாள். அவர் வழியாகவே உம்முடைய மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபையின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சிப்பு கொண்டு அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உம்முடைய மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அன்பானவர்களே, நம்ம விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். இந்த சாதாரண கோதுமை அப்பம் ஆண்டவருடைய உடலாக, இந்த திராட்சை பழ துளிகள் அது ஆண்டவருடைய இரத்தமாக மாறுது. அப்படிதான் இந்த திருப்பலியில நம்ம நம்பிக்கையா வந்திருக்கிறோம். ஆகவே அந்த நம்பிக்கையில ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவ பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் என்றோ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திருச்சபை நினைவு கூர்ந்தல். எங்களை வழி நடத்தும் எங்கள் பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் நீதிநாதன் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள் குருக்கள் உலகம் முழுதும் நிறைய பேர், அவர்களையும் அவர்களோடு சேர்ந்து பணி செய்யக்கூடிய பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் உம்முடைய அன்பின் நிறைவு பெற செய்தல். இதே மாதிரி இந்த பூசியில் நிறைய கருத்துக்கள் எழுதி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க நிறைய பேர் நம்மளை அந்த படத்தில் யூடியூப்பில் பார்த்து ஜெபிக்கணும்னு கேட்குறவங்க எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கொள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித கன்னிமரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் காவல் தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் மக்குவந்தவளாயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய பெயர் தூயது என போற்ற பெருக. உம்முடைய ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடனருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அன்பானவர்களே, இப்படி நெருங்கலை கை வச்சுக்கோங்க. சமாதானத்துக்காக ஜெபிங்க. உங்க மனசுல சமாதானம் இருக்குதா? குழப்பமா இருக்கீங்களா? அதான் சொன்னேனே, நிறைய காரியம் வெளி உலகத்தில் உள்ளது நம்ம குழப்பம். நிறைய காரியத்துக்கு செவி கொடுத்தா, நிறைய காரியத்தை பார்த்தா, நிறைய காரியத்தை மனசுல வாங்கி வச்சா மனசு குழம்பும். எச்சரிக்கை. தேவையானதை மாத்திரம் நெஞ்சில் வச்சுக்கொள்ளுங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். கடவுளை நினைக்கிறவங்க, கடவுளுக்கு மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க, கடவுள் எல்லாம் வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அதுதான் முக்கியமான. கடவுளே உம்மை நம்புகிறேன், கடவுளே உம்மை நான் நம்புகிறேன். உம்முடைய கை வேலைப்பாடாக, உம்முடைய சாயலாக என் ஆத்மாவை நீர் படைத்திருப்பா. என் உடலும் என்னுடைய
உள்ளமும் உம்மை தாங்கக்கூடிய ஒரு கருவியா இந்த உலகத்தில் நடமாடுகிறது. கடவுளே, இந்த உலகத்தில் நான் நடமாடுகிற வரைக்கும் உம்முடைய சாட்சியாக, உம்முடைய தூய்மையின் அடையாளமாக, உம்முடைய பரிசுத்தத்தின் சாயலாக நான் நிற்க எனக்கு ஆசீர்வதித்தாலும் என்ற சிந்தனைகள் எப்போதும் உமக்கு ஏற்றதா இருக்கட்டும். என் பேச்சும் என் பார்வையும் என் நெஞ்ச துடிப்பும் உமக்கு பொருத்தமாய் இருக்கட்டும். நீ விரும்புவதையே நான் எண்ணவும், நீ விரும்புவதையே நான் செய்யவும், நீ விரும்புவதையே நான் ஆசிக்கவும் எனக்கு கிருபை சேரும். வேண்டாததெல்லாம் என் உள்ளத்தில் வைத்து நான் குழப்பம் செய்யாமல் இருக்க கடவுளே எனக்கு சக்தியை தாரும், சமாதானத்தை தாரும். என் மனசு உமக்குள்ளேயே தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, சமாதானம் தாரும். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் தாங்கிக் கொள்ளவும், ஒருவரை மன்னிக்கவும், ஒருவருடைய குறைகளை பொறுத்து கொள்ளவும், பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளவும் கடவுளே எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாகத்தில் வைக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா குறைகளும் உமக்கு தெரியும். குறையில்லாத மனிதர்கள் யாரும் இல்லையே கடவுளே. உம் சமூகத்தை எல்லா குறைகளையும் வைத்து நீரே எங்களையும் வழிநடத்தும். உம்முடைய ஊழியனாகிய இஸ்ரவேலை மறவாதையும். எனக்கு துணையாக வாரும் ஆண்டவரே, துணையாக வாரும். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு சமாதானம் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுக்கு சமாதானம் தந்து. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழிய நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழிய நான் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழிய நான் குணம் பெறுவேன்.
எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. மன்றாடுவோமாக. ஓ பேராற்றலும் பேரிரக்கமும் நிறைந்தவர் பிதாவே, மீட்பு தரும் இந்த நற்கருணை விருந்தினால் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் மீட்பின் பயனை பெறவும், கேட்ட வார்த்தையை நெஞ்சில் வைத்து உம்முடைய சொற்படி நடக்கவும் அருள் செய்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா பரிசுத்தாவி உங்களை அர்ச்சித்து காத்து வழி நடத்துவாராக. சென்று பாருங்கள். திருப்பலி முடிந்தது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:15 இருக்கும் ஜெபம். மத்தியானம் 11 மணிக்கு இருக்காது. காலையில் 7 மணி 7:15 காலையில் பூசை இருக்கும்.